திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன் திமுக கூட்டணியில விசிகாவுக்கு கொடுத்திருக்காங்க. வன்னியரசு நமக்கெல்லாம் தெரிந்த முகம். நாம் தமிழர் வேட்பாளராக பேச்சுமுத்து, தாவேகா வேட்பாளராக சக்திவேல். திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக செல்ல போகிறது? அதிமுகவுக்கு சாதகம் என்கிறது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள். 37 முதல் 43% பேர் ஆதரித்திருக்கிறார்கள். விசிக வேட்பாளரை 32 முதல் 38% பேர் ஆதரித்திருக்கிறார்கள். மாலை மலர் மக்களிடம் கருத்து கேட்டபோது 56% பேர் விசிக வேட்பாளருக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்தபடியாக 29% பேர் தாவேகாவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாம் இடத்துல தான் இங்கு அதிமுகவுக்கு ஒரு 9% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணியில விசிக வேட்பாளர் வன்னியரசு 2ஆம் இடத்துக்கு போறாரா சார்? வன்னியரசு கூட நான் டிபேட்லாம் பண்ணியிருக்கேன். அவர் ஜெயிக்கணும்னு நான் பர்சனலாக ஆசைப்படுறேன். நாம் தமிழரை இங்க நம்ம ரொம்ப இலக்காரமா நினைக்க கொண்டா லோக்கல் கேண்டிடேட்டு அவருக்கு ஒரு சில பாக்கெட்ஸ்ல நல்ல ஓட்டு இருக்கு, அவரோட ஊர்ல நல்ல ஓட்டு இருக்கு. என்ன ஆயிடுதுன்னா விசிகா ஓட்டை பிரிப்பதற்கு தாவேகா இருக்கு, ரைட்டா? அதே விசிகா ஓட்டை திருப்பி செக்டார் பண்றதுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு. இது ரெண்டுமே இருக்கு. அதாவது விசிகாவோட ஓட்டை 2 பேரும் பிரிக்கிறாங்க இந்த இடத்துல. அதிமுக ஓட்டையும் பிரிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் விசிகாவுக்கு ஹெவி டேமேஜ் ஆகுது. சென்ற முறை திரு வன்னியரசுக்கு என்ன பிரச்சனை நடந்ததோ அவர் நிக்கிறதுனால, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிக்கிறதுனால டிஎம்கே வெளில போறாங்க நிறைய பேர் வேலை செய்யாம. அது இந்த முறையும் நடக்குது களத்துல. இது களத்துல ஒரு தொகுதியை கூட்டணி கட்சியை கொடுத்தா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே, இது சகஜம் தானே? இது நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இப்ப காட்டுமன்னார் கோயில் அதை பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் திண்டிவனத்தை அதை பேலன்ஸ் பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு கேள்வி. திண்டிவனம் தொகுதி பெருசு, இந்த எண்ட்ல அந்த எண்டு வரும்போது ரொம்ப பெரிய தொகுதி. அப்போ விசிகா மாதிரி ஒரு கட்சியினால பேலன்ஸ் பண்ண முடியும். இப்ப தாவேகாவனாலதான் இங்க அவருக்கு வெற்றி வாய்ப்பு பறிப்போம். கட்சி இன்க்ளூட் பண்ணோம் இல்ல நாம் தமிழர் பார்க்கும்போது 1 முதல் ஒரு 7% சதவீதம் தானங்க வின்னிங் டிஃபரன்ஸ். அந்த 3% இருக்கும்போது நாம் தமிழரோட 3% பிரச்சனை, தாவேகாவோட 3% 15% இருந்து 16% பிரச்சனைன்னா டபுள் ஸ்வாட விசிகா சதிக்குது. அதாவது அதிமுக ஓட்ட பிரிக்குது, தாவேகாவும் ஓட்ட பிரிக்குது, நாம் தமிழ் எக்ஸ்ட்ரா ஓட்ட பில் பண்ணும் போது பெரிய பிரச்சனை ஆகுது. இது எல்லாமே சேர்ந்து அதிமுகவுக்கு சாதகமா கொண்டு போகுது இந்த எலெக்ஷனை.